ஆண்டவர் இயேசுவில் அருமையான எனதர்மை சகோதர சகோதரிகளே, பாசமான இளையோரே, அன்பு குழந்தைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நினைவை நமக்கு எப்போதும் நினைவுபடுத்துகின்ற இந்த திருப்பலியை பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்களை வாழ்த்தி ஜெபிக்கின்றேன். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுடைய மையமாகவும் ஊற்றாகவும் இருப்பது நற்கனை என்பதை 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருவழிபாடு என்ற கொள்கை ஏட்டில் 10வது பத்தியில் நமக்கு சொல்லப்படுகின்றது. கிறிஸ்து வாழ்வுடைய ஊற்றாகவும் உச்சமாகவும் இருப்பது நற்கருணை. நாம் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு எந்நாளும் ஊற்றாக உடனாக இருப்பது நற்கருணை. இந்த நற்கருணை ஒவ்வொரு முறையும் நாம் கொண்டாடுகின்ற போது நாம் ஆண்டவருடைய உடனிருப்பையும் கடவுள் நமக்கு பாதுகாப்பை அளிக்கின்றார். நாம் இந்த நம்பிக்கையில் தொடர்ந்து வளர்வதற்கு இந்த நற்கருணை நமக்கு பேர் உதவியாக இருப்பதை 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்வதை நாம் சிறப்பாக இந்த நாட்டிலே நினைவு பார்த்து ஜெபிக்க வேண்டும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு சாதாரண சடங்கல்ல, மாறாக அது மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்ம விட்டு சென்ற அவருடைய நினைவை கொண்டாடுகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. நிகழ்வு என்றால் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டாடுவது. அந்த நிகழ்வே நம்முடைய வாழ்வாக மாறுவதுதான் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருப்பதை நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்க இன்றைய வாசம் நமக்கு உதவி செய்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் சேர்த்து உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் வாசகம் திருத்துத பிலிப்பு சமாரிய பகுதிக்கு நற்செய்தி அறிவிக்க செல்கின்ற பகுதியை நாம் வாசி கேட்டோம். அப்போது எத்தியோப்பிய நிதி அமைச்சர் அவர் தன்னுடைய பயணத்திலே இறைவாக்கினர் எசாயா எழுதிய புத்தகத்தை வாசித்து கொண்டு செல்கின்றார். அப்போது பிலிப்பு அங்கு வருகின்றார். பிலிப்பு அதை கேட்கிறார், நீர் வாசிப்பது உமக்கு புரிகிறதா என்று கேட்கின்றார். அதற்கு இந்த நிதி அமைச்சர் அழகா சொல்கின்றார், யாராவது விலைக்கு கூறாவிட்டால் எப்படி புரியும்? யாராவது விலைக்கு கூறாவிட்டால் எப்படி புரியும் என்று சொல்கின்றார். பிறகு இறைவாக்கினர் எசாயாவுடைய வார்த்தையை வாசிக்கின்றார். அவர் கேட்கின்றார், இது இறைவாக்கினர் எசாயாவை பற்றிய அறிவுரையா, அவரை பற்றிய செய்தியா, அல்லது வேறு எவராவது பற்றிய செய்தி என்று கேட்கின்றார். அதுதான் முதலே சொல்கின்றார், யாராவது விலைக்கு கூறாவிட்டால் எப்படி புரியும் என்று சொல்கின்றார். பின்பு திருத்துத பிலிப்பு இயேசு பற்றிய செய்தியை விவிலியத்தில் இருப்பதெல்லாம் விலைக்கு கூறுகின்றார். அந்த இறைவார்த்தை விலைக்கு கூறப்பட்ட பின் அவர் நம்புகின்றார். அந்த நிதி அமைச்சர் இறைவனுடைய வார்த்தையை நம்புகின்றார். அது இறைமகன் இயேசுவை குறித்த நற்செய்தின்னு சொல்கின்றார். அந்த நம்பிக்கையின் அடையாளமாக அங்கு இருக்கின்ற இடத்தை பார்க்கின்றார். அங்கு தண்ணீர் இருக்கின்றது. அப்போது பிலிப்பிடம் கேட்கிற, நான் திருமுழுக்கு பெறுவதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா என்று கேட்கின்றார். அழகா சொல்லப்பட்டது, நான் கிறிஸ்துவை நம்புகின்றேன். அப்போ கிறிஸ்துவை நம்பினால் திருமுழுக்கு பெறுவதற்கு தடை இல்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே அங்கு திருமுழுக்கு பெறுகிறார். இந்த திருமுழுக்கு பிறகு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தூய ஆவியார் இறங்கி வருகின்றார். அதான் முதல் கருத்தாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நிலை வாழ்வை பெறுவதற்கு, இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு, அடைவதற்கு நமக்கு முதல் தேவை என்ன என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புவது, அதனுடைய அடையாளமாக விளங்குவது தான் திருமுழுக்கு என்ற அருள் சாதனம். நாம் இங்கே இருக்கின்ற எல்லோருமே ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைத்து திருமுழுக்கை பெற்றுக்கிறோம். நமக்கு நிலை வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையோடு என்றுதான் நற்செய்தியுடைய இந்த வாசனுடைய முதல் செய்தியாக இருக்குது. இயேசுவை நம்புகின்ற போது, அவர் பெயரால் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற போது, அன்புக்குள்ளே நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கின்றோம்.
இரண்டாவது நற்செய்தி வாசிப்பது போல வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லப்படுகிறது. நான் அடிக்கடி இறப்பு திருப்பலிலோ அல்லது நெரு திருப்பலி சொல்லப்படுகின்றது. இங்கே இறந்து இருக்கின்ற நம்முடைய சகோதரர் அல்லது சகோதரி அல்லது நம்முடைய நண்பர் அவர் மோட்சத்திற்கு போவாரா, விண்ணகத்திற்கு போவாரா என்று கேட்கின்ற போது எல்லோரும் சொல்வார்கள் அமைதியாக இருப்பாங்க. சொல்ல நிச்சயமாக அது கவலையான நேரம்தான். ஆனால் அவருக்கு நிலை வாழ்வு உண்டு. காரணம், அவர் இயேசு மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார், திருமுழுக்கு பெற்றார். எனவே அவருக்கு நிலை வாழ்வு உண்டு. இரண்டாவது ஆண்டு சொல் போல என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான். அப்ப இறந்த நபர் அல்லது ஒவ்வொரு திருப்பிலும் கலந்து நற்கனி வாங்குகின்ற நாம் எல்லோருமே நிச்சயமாக வாழ்வு பெறுவோம். அப்போ விண்ணக கொடை என்பது விண்ணசுக்குரியவர்கள் என்பதை அல்லது நாம் எல்லோரும் கடவுளை முகமுகமாக தரிசிப்போம் என்பதை நமக்கு வாழ்கின்ற போது நமக்கு நம்பிக்கை செய்தியாக தரப்படுவது இந்த நற்கருணையால். இயேசுவை உண்கின்றோம், அதனால் வாழ்கின்றோம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மாறாக விண்ணரசிலும் வாழ்வோம் என்ற நம்பிக்கை தருகின்ற இந்த நற்கருணை கொண்டாடத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குள்ளே யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் கலந்து கொண்ட போது இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? என்ன நம்பிக்கை? நான் ஆண்டவரை உட்கொள்கின்றேன், நான் இப்பொழுது வாழ்கிறேன், இறப்பினும் வாழ்வேன் நம்பிக்கை நமக்கு இருந்தால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நாம் உண்மையான கிறிஸ்துவலாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். இன்னும் ஒரு சிந்தனை இந்த நற்செய்தி தொடர்புடையது. முன்னோர் மன்னாவை உண்டார்கள், ஆனால் அவர்கள் இறந்து போயினார்கள். ஆனால் என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான். பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் 16 அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஆகிய கடவுள் யாவே இறைவன் இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திருந்த போது அவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நன்றாக உணர்ந்து ஆண்டவராலே இறந்திருப்போம், ஆனால் இங்கே பாலைவனத்தை வதைக்கின்றே உணவில்லாம் என்று முறையிடுகின்ற போது ஆண்டவருடைய முறையை கேட்டு அவருடைய குரலை கேட்டு அவருக்கு மோயிசின் வழியாக மன்னா பொழிகின்றார். அவர்கள் வாழ்வு பெறுகின்றார்கள். அந்த மன்னாவிற்கும் இந்த உணவுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த மன்னா என்பது அந்த பாலை நிலத்தில் அவர்கள் உயிர் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட உணவு, உயிர் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட உணவு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த திருவிருந்தானது இந்த உலகத்தில் வெறுமனே உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, மாறாக நிலை வாழ்வை பெறுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட உணவு. அன்புக்குள்ளே இந்த நம்பிக்கை புதிய ஏற்பாட்டில் இருப்பதை பார்க்கணும். தொடைக்கால திரு அவையில் இப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்த மக்களாக ஆண்டுடைய திருப்பலியை நிறைவேற்றுகின்ற போது, ஆண்டு நினைவை கொண்டாடுகின்ற போது தொடக்கால கிறிஸ்துவர் தங்களுடைய நம்பிக்கையை செயலற்ற நம்பிக்கையாக, செத்த நம்பிக்கையாக வாழ்ந்தார் என்பதை திருத்துத பவுல் கொரிந்தியருக்கிய முதல் திருமுகத்திலே 16 அதிகாரத்தில் அழகா சொல்கின்றார். எவராது தகுதியற்ற நிலையில் ஆண்டவர் உட்கொண்டால் அவர் தம் சாவே தனக்குள்ளே வருவித்துக் கொள்கின்றார். அப்போது நாம் கேட்கணுமே, இறந்த இவர் வாழ்வு பெறுவார், நிச்சயமாக வாழ்வு பெறுவார். ஆனால் நாம் தகுதியற்ற நிலையில் ஆண்டவர் உட்கொண்டால் நமக்கு நாமே நம் சாபத்தை விளைவித்துக் கொள்கின்றோம். அந்த தூய பவுல் அவர்கள் சொல்வார். எனவே ஒவ்வொருவரும் சோதித்தறிந்த பின், நான் தகுதியோடு இருக்கின்றனா இல்லையா என்று சோதித்தறிந்த பின் திவ்ய நற்கனை வாங்குவது மிகச்சிறந்தது. அப்படி இல்லை என்றால் நாம் வாங்குகின்ற இயேசுவின் உடல் நமக்கு அர்த்தமற்ற உணவாக மாறிவிடும். அது எப்போதுமே உணவு, வாழ்வு தருகிற உணவு. அந்த வாழ்வை நான் உணர்ந்து கொள்கிறேனா என்று பார்க்க வேண்டும். எனவேதான் தூய பவுல் அழகா சொல்வார், ஆண்டோட உடல் என உணராமல் உண்டு பருகுவோர் தம் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கின்றார்கள். அது ஆண்டோட உடல் தான். நாம் உணர்கின்றோமா? நமக்கு தகுதி இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்கிறோம். அன்புக்குள்ளே இப்பொழுது நாம் கேட்கலாம், அப்போ நாம் எப்படி என்னை தகுதிப்படுத்த? நாம் பாவம் செய்கின்றோம், தவறு செய்கின்றோம், ஆண்டவருக்கு எதிராக நடக்கின்றோம்,
எனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்க்கணும். இன்றைக்கு நிறைய இளையோர் அல்லது ஒரு சில கிறிஸ்துவர்கள் திருப்பலிக்கு வருகிறார்கள். ஆனால் திவ்ய நற்கனை வாங்குவது நான் கேட்பது உண்டு. ஏன் வாங்குவதில்லை? அதை பாவசனம் செய்யல, ஒப்புரவசனத்தை பெற்றுக்கொள்ள சொல்கிறார்கள். ஆனால் அன்புக்குள்ளே ஒவ்வொரு திருப்பலியும் கலந்து கொள்ளும் முன்பாக, ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு உட்கொள்ளும் முன்பாக திரு அவை திருப்பலியில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வு வழியாக நம்மை தயாரிக்கின்றது. எப்படின்னு பார்த்தால், நாம் ஆலயத்திற்கு நுழைகின்ற போது நாம் என்ன செய்கின்றோம்? நம் ஆலயத்தின் முகப்பில் இருக்கின்ற அந்த தீர்த்த தொட்டியில நம் கைகளை வைத்து நாம் சிலுவை அடையாளம் வரைந்து கொள்கிறேன். ஈசோப்பினால் என்னை கழுவிலும் நான் தூய்மையாவேன் என்று ஒவ்வொரு நாத்தியம் நாம் பாடுகின்றோம். அதே தீர்த்தம் தான் நமக்கு ஆலய முகப்பில் வைக்கப்படுகிறது. அப்போ ஆலயத்தில் நுழைகின்ற போது என்னை நானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன் என்ற நினைவு நமக்கு வருகிறது. என்னை நான் கிறிஸ்துவை உட்கொள்வதற்கு தகுதியாகிறேன் என்ற நினைவு நமக்கு முதலில் வருவிடும். அதற்கு பிறகு திருப்பலி தொடர்ந்த பிறகு எல்லாமல் விடும் சகோதர சகலும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், இது சாதாரண சபமாக நாம் அர்த்தம் புரியாமல் சொல்கின்றோம். ஆனால் திரு அவை அழகா சொல்ற, நாம் தகுதியற்றவர்கள், எனவே எனக்காக தூதர்களே, அன்னை மரியே, என்னோடு இருக்க சகோதர சகோதரர்களே, எனக்காக வேண்டுங்கள், நான் தூய்மையோடு உள்ளத்தோடு ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுங்கள் என்ற உணவை நமக்கு ஊட்டுகின்ற இரண்டாவது நிகழ்வாக இது இருக்கின்றது. மூன்றாவது நற்கண்ணி வாங்கும் முன்பாக நாம் என்ன சொல்கின்றோம்? ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் வர தகுதியற்றவன், ஆயினும் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆன்மா நலமடையும். அப்போ இயேசுவை நாம் தகுதியோடு உட்கொள்வதற்கு ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு உதவுகின்றது. ஆனால் இந்த மூன்று நிகழ்வு, நான் குறிப்பிட்ட மூன்று நிகழ்வும் நாம் உணர்ந்து செய்தால் அன்புக்குள்ளே நாம் இயேசுவை பெறுவதற்கு தகுதியற்றமாகும். இதை காட்டிலும் நாம் அடிக்கடி ஒப்புரவாசனத்தை செய்து நாம் நம்மையே தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அதுதான் முக்கியமானது. தகுதியற்ற முறையில் ஆண்டவரை நாம் உட்கொள்ளும். பவுல் அழகா சொல்வார், பலர் தகுதியற்ற நிலையில் உங்களில் பல வலுவற்றவராகவும் உடனற்றவரும் இருக்கின்றார்கள், மற்றும் பல இறந்துவிடுங்கள். ஆனால் தம்மை தாமே சோதித்தறியாமல் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். எனவே அன்புக்குள்ளே நாம் வலுவற்றா இருப்பதற்கு, தகுதியற்றா இருப்பதற்கு காரணம் நாம் தகுதியின்மையை உணராத நிலை என்பதை உணர்த்துக் கொள்வோம். இன்னும் அன்புக்குள்ளே நாளை கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் நமக்கு நிலை வாழ்வை வழங்குகின்றார். அது ஒவ்வொரு நாள் நற்கருணை வழங்குகின்றார். நாம் எவ்வளோ கொடுத்து வைத்தோம். இந்த சாதாரண அப்பமும் ரசமும் நமக்கு உணவாக மாறி நாம் கிறிஸ்துவாக வாழ்வதற்கு மட்டுமல்ல, மாறாக நிலை வாழ்வை பெறுவதற்கு நமக்கு உதவியாக இருக்குது. அன்புக்குள்ளே திருப்பலி என்பது நமக்கு இரண்டு பகுதிகளை கொண்டது. ஒன்று இறைவாக்கு பகுதி. எப்படி முதல் வாசகத்தில் அந்த எத்தியோப்பியா நிதி அமைச்சர் போல யாராவது விலைக்கு கூறாவிட்டால் எப்படி புரியும் என்பதற்காகத்தான் திருப்பலிய முதல் பகுதி நாம் இறைவாக்கு பகுதியை வைத்திருக்கின்றோம். முதல் வாசகம் வாசிக்கிறோம், அழகாக முதலை பாடினீர்கள், பிறகு மறைவுரை கேட்கின்றோம். இது நம்மை தயார் செய்வதற்கு, நிலை வாழ்வு பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் நமக்கு என்ன செய்தி சொல்கிறார் என்பதற்காக. அதே போல இரண்டாவது பகுதி அந்த சாதாரண அப்பமும் ரசமும் இயேசு உடலாகும் ரத்தமும் மாறி நமக்கு மீண்டும் நிலை வாழ்வு தருவதற்காக நமக்கு கொடுக்கப்படும். எனவே ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டு இயேசுடைய நினைவை கொண்டாடுகின்ற நிகழ்வாக, சடங்கு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இனி வருகின்ற காலத்தில் நாம் இந்த நற்கருணை கொண்டாடுகின்ற போது, திருவிருந்தை கொண்டாடுகின்ற போது, இயேசுடைய நினைவை கொண்டாடுகின்ற போது நாம் நினைவு கொள்வோம், நான் தகுதியோடு ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கெடுப்பேன். அதற்கு வேண்டிய எல்லா வழிகளையும் நமக்கு திரு அவை சடங்குகள் வழியாக, சிறு சிறு நிகழ்வு வழியாக நம்மை தயார்படுத்துகிறது. எனவே துணிவோடு நாம் ஆண்டவரை உட்கொள்வோம். ஆண்டவர் சொல்வது போல, என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வன், நம்பிக்கையோடு வாழ்வேன். அதோடு தொடர்பு அன்புக்குள்ளே நாம் இணைந்து வாழ வேண்டும். நக்கன் என்பது இணைந்து வாழ்வு. நான் மட்டும் வாழ்வு பெறுவதில்லை, என்னோடு இருப்பவர்களும், குறிப்பாக என் குடும்பத்தில் இருப்பவர்கள், என் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்பது நம்முடைய உண்மையான நோக்கமாக, தாகமாக இருக்கும் என்பதை இந்த நாளை உணர்வோம். தொடர்ந்து திருப்பலியை பங்கெடுப்போம். நிலை வாழ்வு தருகின்ற இந்த உணவு நமக்கும் நம் குடும்பத்திற்கும்
நம் கிறிஸ்துவ சமூகத்திற்கும் நல்ல ஒரு உணவாக மாறி நிலை வாழ்வு பெற்ற மக்களாக வாழ வரவேண்டி இத்திருப்பலை மன்றாடுவோம்.